அம்மா வந்தாச்சு. நீங்க செம்ம கியூட்டா இருக்கீங்கம்மா. அண்ணி செம்மையா இருக்கீங்க. நான் போய் கார்ல ஏறேன், சீக்கிரமா வந்து சேருங்க. கலை பாரதி வாங்க. ஏய் நீயும் வாடி. என்னது இது? அழகி போட்டிக்கா போறோம்? இவ்ளோ நேரமா ரெடி ஆகுற? ஏய் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். என்னது 5 மினிட்ஸா? 1.5 மணி நேரம் ஆகுது. உனக்கே இது ஓவரா தெரியல? எப்பவும் போலதான் ரெடி ஆயிருக்கேன். எப்படி? இது எப்பவும் போலயா? பயங்கரமா இருக்குடி. ரெக்கார்ட் பிரேக் அன்பு. சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காதானே? டைம் ஆகுது, அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். ஏய் இருடி, செம்மையா இருக்க. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா. வா போலாம். ஏய் என்ன? ஓ அந்த செல்ஃபி ஞாபகம் வந்துருச்சா? ஒரு செல்ஃபி எடுக்கிற கேப்ல ஒரு சாங்கே போயிட்டு வந்துட்ட. ஏய் ஏய் இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா இது வர ஆண்டி. என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. இப்போ தீபாவளிக்கு அன்பு குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். ஓவியாவையும் கூப்பிடாம இருக்கிறது எனக்கு சரியா படலங்க. அவளும் இங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கும் அதான் ஆசை. ஆனா அது நடக்காது லட்சுமி. தீபாவளி அதுமா கூப்பிட்டுட்டு அரசு ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கேன், எதுக்கு தேவையில்லாம மனசு சங்கடம் பண்ணும். அதனாலதாம்மா கூப்பிடல. இல்லைன்னா நம்ம பிள்ளைய நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதுல என்னமா இருக்கு? அன்பு ஃபேமிலி வர நேரத்துல கூப்பிட்டுட்டு நாம அசிங்கப்பட வேணான்னு தான். அது எனக்கும் தெரியுங்க. ஆனா அன்பு இங்க வந்திருக்கிறப்போ ஓவியாவும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அன்பு கூட எப்படி பழகுறா, அந்த பசங்க கூட எப்படி பழகுறான்னு பாத்துக்கலாம்ல. இப்ப விட்டா எப்பங்க பாக்குறது? நீ ஒரு முடிவோட இருக்கான்னு தான் தெரியுது. எப்பவும் போல நீயே ஒரு கேள்வியும் கேட்டு பதிலும் வச்சிருப்ப. சொல்லு. நம்ம அரசு கிட்ட கேட்டா ராங்கா தான் பேசுவா. ஆமா, ஆனா அது அவகிட்ட தான் கேட்டாகணும், வேற வழி இல்ல. இல்லங்க, அரசியோட அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம். அவங்க அரசியை விட கொஞ்சம் தன்மையா பேசுவாங்க. சரி, அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க அரசு கிட்ட கேட்காம அனுப்ப முடியாதுல்ல. அவங்களுக்குள்ள என்னமோ பேசிட்டு போட்டோங்க. நாம முதல்ல பேசி பாப்போம். ஒத்து வரலன்னா அமைதியா இருந்துருவோம். நம்ம யார்கிட்டயும் இத சொல்ல வேண்டாம். சரிம்மா, நீ சொல்ற, அதனால பேசி பார்க்கலாம். நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போன் போடுங்க. ஹலோ, வணக்கம்மா, நான் சபாபதி பேசுறேன். அரசியோட அம்மா தானே? ஆமாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க. தீபாவளி வருது இல்லைங்களா, அதான் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க. குழந்தைங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தா நல்லா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். திடீர்னு இனியா வந்து ஓவியாவையும் கூப்பிடுங்க தாத்தா, அப்பதான் தீபாவளி ஜாலியா இருக்குன்னு சொல்றா. சரி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசலான்னு தான். அப்படிங்களா? இத நான் மட்டும் முடிவு பண்ண முடியாதுங்களே. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்கணும், அப்புறம் அரசிய கேட்கணும். எனக்கு தெரிஞ்சு அரசி எப்படியும் ஒத்துக்க மாட்டா. மா, நீங்க சொன்னா அரசி கேப்பா. நீங்க தான் கொஞ்சம் அரசிக்கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். குழந்தைங்க ஆசைப்படுது, வேற ஒண்ணும் இல்ல. நான் வேணா அரசி கிட்ட பேசி பாக்குறேன். அரசி ஒத்துக்கிட்டா நானே அனுப்பி வைக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லங்க. அம்மா, யாரு போன்ல? அரசி. அரசி. ஓ, யார்கிட்ட நீ ஏன் பேரு சொல்லிட்டு இருக்க? அது வந்து கூடாத, நானே பேசுறேன். ஹலோ, நான் அரசி பேசுறேன். நான் சபாபதி பேசுறேமா. தீபாவளிக்கு இனியா ஓவியாவை வீட்டுக்கு கூப்பிட சொன்னா, அதான் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். பண்டிகை அப்போ குழந்தைங்க எல்லாம் ஒன்னா இருந்தா
நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அதாம்மா கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு நீங்க இப்ப தயக்கமா பேசிட்டு இருக்கீங்க? இனியாவும் ஓவியாவும் ஒன்னா தீபாவளி கொண்டாடினா நல்லா தானே இருக்கும். குழந்தைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். நான் ஒண்ணு பண்றேன், நான் அப்பாவை அனுப்புறேன். நீங்க இனியாவை எங்க அனுப்பி விடுங்க. என்ன? ரொம்ப தேங்க்ஸ். பாய். ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? அவ ஏதாவது ஏடா கூடமா பேசினாளா? இனியாவை அனுப்பி வைங்க, தீபாவளி அங்க கொண்டாடுறோம்னு சொல்றாமா. அவளுக்கு நல்லது சொன்னா பிடிக்காதுங்க. சரி விடு. இந்த பார், சிவத்துக்கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிக்காத. நாம அவகிட்ட பேசுனது தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான், புரியுதா? என்னய்யா இங்க ஒரே கூட்டமா இருக்குது? சிஎம் இல்ல மினிஸ்டர் யாராவது வீட்டுக்கு வராங்களா என்ன? சிஎம் வர மாதிரி இருந்தா முதல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்களை தான் கைது பண்ணுவாங்க. யோ டைகர், ஏன் வம்ப விலை கொடுத்து வாங்குற? அதுக்குல்லப்பா, எல்லாரும் யாரோ விஐபி வர்ற மாதிரியே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதான் கேட்டேன். அதானே. ஏமா மாலைகளை வாங்கி வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க போய் வாங்கிட்டு வரட்டுமா? நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினடா. போய் 6 அடி உயரத்துல 2 ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வா போ. ஓகே போலீஸ்கார். சிவா ஒரு 2000 ரூபாய் கொடு. யோ, அவருதான் காமெடி பண்றாருன்னா நீங்க வேற ஏயா? சரி, மாலை தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க. ஆரத்தி கீரத்தி ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? என்ன தங்கம், ஏன் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? இல்ல மாமா, ஆன்ட்டி சீக்கிரம் வந்தா ஜாலியா இருக்கும்ல, அதான் நான் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். யோ பாத்தியாயா, சின்ன குழந்தை கூட ஒரு பிளானோட வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம தான் பிளானே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏண்டா சிவம், அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு சொன்ன, இன்னும் வரலையேடா? இதோ வந்துட்டு இருக்காங்கப்பா. யோ, அவங்க இங்க இருக்க போற 2 நாளும் அவங்கள சந்தோஷமா கலகலன்னு வச்சிருக்கணும்யா. யோ, கொஞ்ச நாளைக்கு நாம வாழை சுருட்டிட்டு அமைதியா இருக்கணும். இனிமேல் சீரியல் சீரியஸா போதான். ஹை, வந்துட்டாங்க வந்துட்டாங்க. வாமா வா. வாங்க வாங்க வாங்கம்மா. என்னங்க, ஏன் கண்ணை பட்டுடும் போல இருக்குங்க. அவ எவ்வளவு லட்சணமா இருக்கான்னு பாத்தீங்களா? ஆமா லட்சுமி. ஆன்ட்டி சூப்பர் ஆன்ட்டி. யோ, ஒரு பொண்ண ஒரு பையன் லவ் பண்ணி பாத்திருப்ப, இங்க ஒரு பொண்ண குடும்பமே லவ் பண்ணுதையா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அன்பு, நீங்க வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவங்க யாரு? இவ என் ஃப்ரெண்டு கீதா, என் சிஸ்டர் மாதிரி. பியூட்டிஷியனா இருக்கா. ஓஹோ, வாங்க. நாங்களும் வந்திருக்கோம். வாங்க வாங்க. நாங்க கூப்பிட்டு நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப கௌரவமா இருக்கு. உள்ள வாங்க 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 உள்ள வாங்க. போங்க 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 போங்க. கம் ஆன், வாங்க வாங்க. அன்பு, குழந்தைங்க உள்ள போயிருக்காங்க. புது இடம் ஏதாவது ஆக போது, உள்ள வா. வாங்க 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 வாங்க. நில்லுங்க. முதலா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. நாங்க என்ன இந்த வீட்லயே தங்கறதுக்காகவா வந்திருக்கோம்? சும்மா ஒரு 2 நாள் விருந்தாளியே இங்க இருந்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அது இல்ல மேடம். சரி சரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் இப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். சரிங்க. பொதுவா எந்த வீட்டுக்கு போனாலும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள போறதா நல்லது. நீ உள்ள வாமா. வா வாங்க, உள்ள வாங்க.
இனியா, உனக்கு ஆன்ட்டி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆன்ட்டி, நானே உங்களுக்கு ஒரு gift ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? சோ ஸ்வீட். ஆனா நான் அதை நாளைக்கு தான் தருவேன். தீபாவளி gift. கீதா, பாரதி, இந்த கிஃப்ட இனியாவுக்கு கொடு. இல்ல, நீயே கொடுமா. டேய், அம்மா சொல்றேன்ல, இனியாவுக்கு கொடு. கொடு. தேங்க்ஸ் பாரதி. என்ன இது? ஆன்ட்டி, என்ன 2 gift? ஒன்னு உனக்கு, இன்னொன்னு ஓவியாவுக்கு. தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஓவியாவா? அது யாரு? அவளும் எங்க பேத்திதாங்க. 2 பேரும் ட்வின்ஸ். இவளை பார்த்து அவளை பார்க்க வேண்டாம். அச்சி அசலா ஒருத்தர் உரிச்சு வச்சிருப்பாங்க. ஓ, 2 பொண்ணுங்களா? அப்ப இன்னொரு பொண்ணு அந்த ஓவியா எங்க? அவங்க அம்மா வீட்ல இருக்கா. சரி சரி. புள்ளைங்க அம்மா கூட இருக்கிறது தானே நல்லது. தாய் இல்லாத புள்ள தருதலன்னு சொல்லுவாங்க. தாய் இல்லாத பிள்ளைக்கு தகப்பன்தான் தாயின்னு சொல்லுவாங்க. என்னங்க பண்றது? இப்பெல்லாம் பெத்த தாயே பிள்ளைங்க தருதலையா சுத்துறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருக்காங்க. என்ன இது? பாஸ்கரை வச்சு என்ன குத்தி காட்டுது? யோ டைகர், நீ ஏதாவது எடுத்து விடியா? ஆமாமா, தாய்க்கு பின் தாரம்னு சொல்லிருக்காங்கல்ல. தாரமே நமக்கு பாரம்னு 887/37.12 வழக்குல கூட தீர்ப்பு சொல்லிருக்காங்க. மாதா பிதா குரு இந்த 3 ஒருத்தருக்கு ஒழுங்கா அமையணும். குழந்தைங்களுக்கு நாம தான் அதை அமைச்சு கொடுக்கணும். குழந்தைங்க பிரிஞ்சு வளரக்கூடாது. பாரதி கலை மாதிரி ஒரே வீட்ல ஒன்னா வளரணும். அதான் சரி. அப்பதான் வளர்ப்பும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா, எல்லா குழந்தைங்களும் ஒன்னாதான் வளரணும். நாங்க ஏற்பாடு பண்ணிடுவோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி லட்சுமி, எவ்வளவு நேரம் தான் ஆளே வச்சு பேசிட்டு இருப்ப? எல்லாரையும் கூட்டிட்டு போய் வீட்டை சுத்தி காட்டு போ. வாங்க. இதுதாங்க என்னோட ரூம். ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பார்த்து பெரிய மனசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாதான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எங்கெங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்றேன்? எல்லாம் அம்மா தான். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? எனக்கா? எதுக்கு? இல்லைங்க, தீபாவளி கொண்டாட நாங்க கூப்பிட்டதும் நீங்க அவாய்ட் பண்ணாம வந்துட்டீங்கல்ல, அதுக்கு தான். ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க தானே கூப்பிட்டீங்க. கூப்பிட்ட உங்களுக்கு நாங்க தானே தேங்க்ஸ் சொல்லணும். மோஸ்ட்லி எல்லாரும் தீபாவளியை அவங்க வீட்டில் கொண்டாடணும் தானே நினைப்பாங்க. ஆனா நீங்க அப்படியெல்லாம் நினைக்காம எங்க வீட உங்க வீடு மாதிரி நினைச்சு இங்க வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. போதும் போதும், இப்படியே போயிட்டே இருந்தா தீபாவளி முழுக்க 2 பேரும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போன வருஷமும் தீபாவளி கொண்டாடணும் தான். புது ட்ரெஸ் போட்டோம், வெடி வெடிச்சோம், ஸ்வீட் சாப்பிட்டோம், டிவி பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனாலும் தீபாவளியை கொண்டாடின மாதிரி இல்லைங்க. ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரியே இருந்தது. இனியாவுக்காக சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருந்த மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். இனியாவுக்காக நான் நடிக்க, எனக்காக எங்க அப்பா அம்மா நடிக்க ஒரே நாடக தீபாவளியா இருந்துச்சுங்க. ஆனா இந்த வருஷம் தாங்க நிஜமான தீபாவளி. வீட்லயும் எல்லாரும் அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. எல்லாமே நீங்க வந்ததால தாங்க. அதனால ஐயோ, மறுபடியும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி தாங்க போன வருஷம் எங்க வீட்லயும் இருந்துச்சு. பசங்க வெடி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி எப்படா தீபாவளி போகும்னு இருந்துச்சு.
இந்த வருஷம்தான் எனக்கும் சரி பசங்களுக்கும் சரி தீபாவளி தீபாவளி மாதிரி இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறத விட உங்க அப்பா அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மனசுல எதையும் வச்சுக்காம கூப்பிட்டாங்கல்ல. இதை நீங்க அவங்க கிட்டே சொல்லிடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு குறை தாங்க. தீபாவளி அன்னைக்கு குறையே இருக்க கூடாது. என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிருவோம். ஓவியா இங்க இல்லைன்னு தாங்க. ஓவியா தீபாவளி அன்னைக்கு வருவா, நீங்க பாருங்க. இல்லங்க, சான்ஸே இல்ல. நான் தான் சொல்றேன்ல, அவ கண்டிப்பா வருவா. நீங்க சும்மா என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்க. விடுங்க, அவ வரமாட்டா. சரி, பந்தயம் வச்சுப்போமா? ம், ஓவியா வந்துட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேங்க. நிஜமா செய்யணும், நிஜமா. பேச்சு மாறக்கூடாது. சத்தியமா செய்யறேங்க. அப்ப வாங்க இனியா ரூமுக்கு போலாம். எதுக்குங்க? சொல்றேன்ல, வாங்க. அது அந்த மாதிரி கப்பு என்கிட்ட இன்னும் 2 இருக்கு. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவளுக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டிட்டு இருக்கேன் ஆண்டி. ஓ அப்படியா? ம். இனியா, தீபாவளிக்கு ஓவியாவை இங்க கூப்பிட்டியா? இல்ல ஆண்டி, நான் கூப்பிட்டா அவ வரமாட்டா, அம்மாவும் விட மாட்டாங்க. நம்ம எதையுமே நெகட்டிவா நினைக்க கூடாது, பாசிட்டிவா திங்க் பண்ணி பார்க்கணும். ஆமா இனியா, ப்ளீஸ் ஓவியாவை கூப்பிட. நான் கூட அவளை பார்த்ததே இல்ல. அப்பா, நான் ஓவியா கிட்ட பேசணும். உங்க போன் கொடுங்களேன். இனியா, ஆ சும்மா தீபாவளிக்கு வா அப்படி இப்படின்னு மொட்டையெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஓவியாவை அட்ராக்ட் பண்ற மாதிரி கூப்பிடணும். அவளுக்கே இன்ட்ரெஸ்ட் ஆகி ஆசையா வரணும். அப்படியா? என்ன சொல்லி அவளை அட்ராக்ட் பண்ணும் ஆண்டி? புதுசா எதுவும் சொல்ல தேவையில்ல. இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்கோ அத மட்டும் சொல்லு, போதும். சரி ஆண்டி. அன்பு ஆண்டி இங்க வந்திருக்காங்க, அவங்க பசங்க 2 பேரும் இங்க வந்திருக்காங்க. எனக்கும் உனக்கும் அன்பு ஆண்டி gift கொடுத்திருக்காங்க. இங்க வந்தா பசங்க கூட ஜாலியா விளையாடலாம். அப்பா நிறைய வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, ஜாலியா வெடிக்கலாம். அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லு. என் பொண்ணு அதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட், பக்காவா சொல்லுவா. ஆனா அங்க ஒத்துக்கணுமேங்க. நீங்க அமைதியா இருக்கீங்களா? உத்தரவு மகாராணி. இனியா, அதே மாதிரி ஓவியா இங்க வந்தா உனக்கு ஜாலி தானே? ஆமா ஆண்டி. அப்போ அதையும் சொல்லு. அப்பா போன் கொடுங்க. இனியா, வீடியோ கால் பண்ணு. வீடியோ கால். அமைதியா இருங்க. ஹாய் ஓவியா. ஹாய் இனியா. ஓவியா, தீபாவளிக்கு இங்க வரியா? நம்ம 2 பேர் சேர்ந்து கொண்டாடலாம். நீ வேணா இங்க வா, நான் அங்க வரல. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. வந்தா ரொம்ப ஜாலியா விளையாடலாம். நான் இங்கேயே ஜாலியா வீடியோ கேம்ஸ்லாம் ஆடுவேன். நாங்கலாம் வரல. அப்பா நிறைய வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. வந்தா நம்ம 2 பேர் சேர்ந்து வெடிக்கலாம். இங்கேயும் நிறைய வெடி இருக்கு, நான் மட்டும் தனியா வெடிப்பேன். இங்க வானத்துல போய் வெடிக்கிற வெடியெல்லாம் இருக்கு. எங்கேயும் அந்த மாதிரி வெடியெல்லாம் இருக்கு. ஹாய், நீங்க அப்படியே இனியா மாதிரியே இருக்கீங்க. ஓவியா, அன்பு ஆண்டி வந்திருக்காங்க. ஹாய். அவங்க உனக்கு எனக்கும் தனித்தனியா ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்காங்க. என்ன gift? அது உன் gift-ஆ. நீ வந்துதான் அதை திறந்து பிரிக்கணுமா. அது ரொம்ப சஸ்பென்ஸா. அதுவும் ரொம்ப சூப்பர் gift-ஆ. சரி, உனக்கு என்ன gift? நாம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் பிரிக்கணுமா. எனக்கும் என்ன gift-னே தெரியல ஓவியா. நீங்க வரியா? நம்ம பிரிச்சு பார்க்கலாம். நான் வேணா வந்துட்டு gift மட்டும் பிரிச்சு பார்த்துட்டு உடனே போயிடுவேன். ஓகேயா? ஓகே சொல்லு. சரி ஓகே. சரி ஓகே, நான் அம்மா கிட்ட கேட்டு பார்க்கறேன்.
ஓகே பாய். சரி பாய்.